எல்லாருக்கும் வணக்கம். தூத்துக்குடி ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் வியட்நாமை சேர்ந்த ஈவி கம்பெனியான வின்ஃபாஸ்ட். வின்ஃபாஸ்ட் உள்ள வந்ததுக்கான காரணம் கார் தயாரிக்கிறதுக்காக தான். 200 ஏக்கர் பரப்பளவுல ஒரு மெகா பிளான்ட்டை உருவாக்கி தயாரிச்சிட்டு இருக்காங்க. அந்த பேஸ் செட்டப்பை வச்சு இப்போ எலக்ட்ரிக் டூ வீலர் மார்க்கெட்குள்ள என்ட்ரி ஆக போறாங்க. 2027 ஃபைனான்சியல் இயர்ல இவங்க எலக்ட்ரிக் டூ வீலர் மார்க்கெட்குள்ள அபிஷியலா என்ட்ரி ஆக போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு சாதாரண வெஹிக்கிள் லான்ச் மாதிரி இல்லாம ஒரு தமிழ்நாட்டுக்கான ஈவி ஹப்பை உருவாக்குறதுக்கான ஒரு சிக்னலா இது பார்க்கப்படுது. வியட்நாம்ல சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்க ஒரு 3 ஸ்கூட்டர் வேரியன்ட்ஸை இந்தியாக்குள்ள கொண்டு வர பிளான் பண்ணிருக்காங்க. இதுல வின்ஃபாஸ்ட் ஈவோ, வின்ஃபாஸ்ட் ஃபெலிஸ் 2 மற்றும் வின்ஃபாஸ்ட் வைப்பர். ஆக்சுவலா இந்த மூணுமே ஆல்ரெடி ஒரு டெஸ்டட் ப்ராடக்ட். வியட்நாம்ல நல்ல சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கிற ப்ராடக்ட்டை இந்தியாக்குள்ள கொண்டு வர பிளான் பண்றாங்க. இது ஒரு ஸ்மார்ட்டான மூவ் தான். ஆனா வின்ஃபாஸ்டுடைய மிகப்பெரிய பிளஸ் என்னன்னா பேட்டரி ஸ்வாப்பிங் மாடலை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்தியன் மார்க்கெட்ல எல்லா ஈவிஸ் எப்படி இருக்குன்னா பிளக் இன் அண்ட் பிளக் அவுட் இந்த மாதிரி மாடல்ல தான் இருக்கு. அதாவது நீங்க ஈவி வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி டவுனா இருந்தா நீங்க வீட்லயோ இல்ல உங்க கேட்டட் சொசைட்டில ஒரு சார்ஜிங் பாயிண்ட் இருக்கும் அங்கேயோ, அப்படி இல்லைன்னா ஈவி சார்ஜிங் ஹப் இருக்குல்ல அங்க போய் நீங்க சார்ஜ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஆனா வின்ஃபாஸ்ட் என்ன பண்றாங்கன்னா பேட்டரி ஸ்வாப் பண்றாங்க. இப்போ நீங்க வின்ஃபாஸ்ட் ஈவியை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை பேட்டரி போயிட்டு இருக்கும்போது கம்மியாயிடுச்சுன்னா உங்ககிட்ட இன்னொரு பேட்டரி இருக்கும், அதை அப்படியே யூஸ் பண்ணிட்டு நீங்க ஃபுல் சார்ஜோட பயணிக்கலாம். ஸோ ஆல்டர்னேட்டிவ் ஒரு பேட்டரியோடைய இவங்க கொண்டு வராங்க. ஸோ இந்த பேட்டரி ஸ்வாப்பிங் அப்படின்றது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக பார்க்கப்படுது. இந்த மாதிரியான சிஸ்டம் பெரிய அளவில் ஒர்க் ஆகணும்னா வெஹிக்கிள் மட்டும் போதாது, அதுக்கு பின்னாடி சர்வீஸ் நெட்வொர்க், பேட்டரி சப்போர்ட், ஸ்வாப் பாயிண்ட்ஸ், சேல்ஸ் செட்டப் எல்லாமே தேவைப்படுது. அதனால இது ஒரு ஸ்கூட்டர் லான்ச் மட்டும் கிடையாது, ஒரு புதிய ஆப்ரேட்டிங் மாடலை டெஸ்ட் பண்ற ஒரு முயற்சி. இந்த ஸ்கூட்டர்ஸ் இந்தியாவில் ஃபுல் மேனுஃபேக்சர் ஆகாது. சிகேடி மாடலை வின்ஃபாஸ்ட் கொண்டு வர போறாங்க. அதாவது வெஹிக்கிள்ஸ் முழுசா இம்போர்ட் ஆகாது, பார்ட்ஸா இந்தியாவுக்கு கொண்டு வந்து தூத்துக்குடி பிளான்ட்ல அசம்பிள் பண்ணி மார்க்கெட்டுக்கு அனுப்புவாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு கிளியர் லாஜிக் இருக்கு. இதோடைய பிளஸ் பாயிண்ட் ஆரம்ப கட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ல கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்கும், டிமாண்டுக்கு ஏத்த மாதிரி சப்ளையை அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க. அப்புறமா மார்க்கெட் ரெஸ்பான்ஸை டெஸ்ட் பண்ணிக்கலாம், பிரைஸ் மேனேஜபிள் ஆக்கிக்கலாம். இந்த மாதிரியான ஒரு பிளஸ் பாயிண்டோட தான் இந்த ஈவி வரப்போகுது. அதாவது ஒரே ஷாட்ல ஃபுல் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங் ஜம்ப் பண்ணாம ஸ்டெப் பை ஸ்டெப் பில்ட் பண்ண போறாங்க. இந்திய மார்க்கெட்டோட தேவைக்கு ஏத்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் மாற்றங்கள் செய்ய போறதாகவும் வின்ஃபாஸ்ட் சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் இந்த மாதிரியான ஒரு ஆட்டோமொபைல் பிராண்ட் ஜெயிக்கணும்னா பிரைஸ், டியூரபிலிட்டி, ரோட் கண்டிஷன், சர்வீஸ் செட்டப் இது எல்லாமே கரெக்டா இருக்கணும். அதை நோக்கி தான் இப்போ வின்ஃபாஸ்ட் பிளான் பண்றாங்க. அதனால ஒரு குளோபல் ப்ராடக்ட் இந்தியாவுக்குள்ள வந்த காரணத்துக்காக மட்டுமே இந்திய மக்கள் அதை வெற்றி பெற வைக்க மாட்டாங்க. அது இந்தியனைஸ் ஆக்கப்படணும். அதை கொஞ்சம் மாத்தி அமைச்சா மட்டுமே அது ஜெயிக்கும் இந்தியாவில். ஸோ இதை தான் வின்ஃபாஸ்ட் பிளான் பண்றாங்க. இப்போதைக்கு இந்திய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மார்க்கெட்டை டாமினேட் பண்றது மெயினா டிவிஎஸ் மோட்டார், பஜாஜ் ஆட்டோ, ஏத்தர் எனர்ஜி மற்றும் ஓலா எலக்ட்ரிக். இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு இடையே ஹெவி காம்படிஷன் இருக்கு. ஆனா யார் வின்னர் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகல. ஆரம்ப கட்டத்தில் ஓலா எலக்ட்ரிக் இந்திய மார்க்கெட்டுக்குள்ள வரும்போது நிறைய ஹைப் கிரியேட் பண்ணாங்க. அவங்களுக்கான எக்ஸ்பெக்டேஷன் நல்லாவே இருந்தது, ஸ்டார்டிங் நல்லா தான் இருந்தது. ஆனால் அவங்களுக்கான சேலஞ்சுன்னு வரும்போது சில இடங்களில் டவுன் ஆச்சு. சமீப காலங்களில் கூட அவங்களுடைய இந்த விற்பனைன்றது கம்மியாயிடுச்சு. ஆனால் மார்ச் மாசத்துல மறுபடியும் 10,000 பிளஸ் சேல்ஸ் லெவல்னு கம்பேக் கொடுத்துருக்காங்க. அதாவது மார்க்கெட் சரியல, டிமாண்ட் இன்னும் அதிகமாக தான் இருக்கு. ஸோ மக்கள் கிட்ட அந்த ஈவி அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொஞ்சம் கியூரியாசிட்டி உருவாகிருக்கு. ஸோ மக்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வாங்கணும்னா சில முக்கியமான விஷயத்தை பார்ப்பாங்க. ரேஞ்ச், ரிலையபிலிட்டி, ஆஃப்டர் சர்வீஸ், அதுதான் ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம் நம்பகத்தன்மை. அதுக்கேற்ற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணணும். அதை பில்ட் பண்ணிட்டாங்கன்னா ஈவியோடைய மார்க்கெட் இன்னுமே அதிகமாகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இப்போ வின்ஃபாஸ்ட் அந்த நோக்கத்தோட தான் வந்திருப்பாங்க. இந்தியாவை அவங்க ஒரு ஸ்மால் ட்ரையல் மார்க்கெட்டை மட்டும் பார்க்கல, மிகப்பெரிய ஹப்பை கிரியேட் பண்றதுக்காக தான் பார்க்குறாங்க. அதோடைய ஒரு முதல் படி தான் இந்த எலக்ட்ரிக் டூ வீலர் மார்க்கெட்டை பிடிக்கிறது. ஒரு பக்கம் பார்த்தா இந்திய ஈவி மார்க்கெட்டுக்குள்ள வின்ஃபாஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபாரின் பிராண்ட் உள்ள வந்ததை நம்ம பார்க்கலாம். ஆனால் இன்னொரு பக்கம் இந்தியா இன்னொரு ஈவி ஹப்புக்குள்ள போகுது அப்படின்றது கிளீனாகவே தெரியுது. அதோட இன்னொரு படி தான் தூத்துக்குடி. ஸோ இந்த தூத்துக்குடியில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டு இருக்கும்போது இந்த ஈவி ஹப்பா உருவாயிட்டு இருக்கு அப்படின்றது சந்தேகமே இல்லாமல் தெரியுது. ஏற்கனவே ஒசூர் ஒரு ஆட்டோமொபைல் ஹப்பா மாறிடுச்சு. அதே போல தூத்துக்குடியும் மாறுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ சொல்ல முடியாது. தமிழ்நாட்டுடைய அடுத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எவல்யூஷன்ல தூத்துக்குடி ஒரு கேம் சேஞ்சரா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இதை பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க ஈவி வச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய பயணம் எப்படி இருக்கு, யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு நீங்க சொல்லுங்க. தொடர்ந்து உள்கட்டமைப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல நிறைய விஷயத்தை நம்ம பேசுவோம்.
அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.